ஒருத்தவங்க வீட்டுல இறந்துடுறாங்க. இப்போ ஒரு 16ஆவது நாள் காரியம் பண்றாங்க. ஆனா இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்க மலைக்கு போக கூடாது, கடலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க சார். அதனுடைய நோக்கம் என்ன சார்? இது எப்ப சொன்னாங்க? ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன சொன்னாங்க. இப்ப இறந்துட்டு உடனே என்ன சொல்றாங்க? நாளைக்கு வியாபாரம் பார்க்கணுங்க, நாளைக்கு ஆபீஸுக்கு பண்ணுங்க, இன்னைக்கு காரியம் பண்ணுங்கன்றான். இந்த மூட நம்பிக்கை இப்ப இன்னைக்கு எங்க போச்சு? மனிதனுடைய சுயநலத்துக்காக வச்சுக்கினானே தவிர உண்மை இல்லை, உண்மையே கிடையாது. இல்லை ஏன்னா சர்ச்சில் பாதிரியார் இது சொல்றானே, அவன் வந்து 10 மாசம் தீட்டு. கோவில்ல இந்து கோயில்கள்ல மந்திரம் சொல்றானே, அந்த மந்திரமே 10 மாசம் தீட்டு தான். மனித வாழறமே தீட்டுன்னு சொல்லிக்கிறமே, நானே ஒரு தீட்டு தான். எங்க அம்மாவுக்கு 10 மாசம் தீட்டு போய் நான் இங்க உட்காந்து மட்டும் கத்த மாட்டேன். செத்தவனுடைய உடல் இருந்து ஒரு வெப்பு நீர் வடியும், அதுல கிருமி கலந்து இருக்கும். அதனால அதை தொட்டுக்கணும் உள்ள வராத. அதனால அறிவுபூர்வமா இருந்தா மனுஷன். இப்ப எல்லாம் முட்டாள்கள் அதிகம். அப்போ அந்த சுடுகாடு பக்கத்திலேயே ஒரு குளம் வச்சிருந்தான். அங்க பொச்சைதான் இங்க குளிச்சுட்டு தாண்டா வீட்டுக்கு வரணும்னு வச்சோம். ரொம்ப புத்திசாலித்தனமா வச்சிருந்தாங்க. இப்ப எல்லாம் ஷவர் பாத் தாங்க நான் குளிப்பேன், வீட்டுக்கு வந்துடுறேன். அந்த கிருமி ஊருக்குள்ள பரவி போகுது. இது இருக்கக்கூடாது ஆறில் அறிவுபூர்வமா வச்சிருந்தான். அப்போ எப்ப நீ ஒரு பொருளை போச்சியோ அங்கேயே போய் தீட்டு இல்லையா? செத்ததும் தீட்டு, அதை எடுத்து போய் பொச்சதும் ஒரு தீட்டு. அப்போ இந்த தீட்டு தான் வீட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு 3 வருஷமாயி போச்சு, குழந்தை இல்லை. லட்சக்கணக்கில் டாக்டர் கிட்ட செலவு பண்ணுவேன். இன்னத்துக்கு குழந்தை இல்லைன்னு, இன்னும் இன்னைக்கு இல்லை குழந்தை இல்லை சொல்லுமா? குழந்தை ஏன் இல்லை உங்களுக்கு? உயிரணு உற்பத்தி இல்லை அவங்க கிட்ட. உயிரணு உற்பத்தி இருக்குதா இல்லையா? 3 வருஷமா குழந்தை இல்லை. அப்போ இன்னா நின்னா குழந்தை வரும், இன்னா நிக்கலன்னா குழந்தை இல்லை. தெரியல. சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. உங்க பதிலுக்கு தான் நாங்க எதிர்பார்த்து. ஒரு பெண்ணுக்கு மாசம் மாசம் தீட்டு போச்சுன்னா குழந்தை நிக்காது. மாசம் மாசம் தீட்டு போனா நிக்காதுங்களா? போனா எங்க நிக்கும்? கரு எப்படி தடிக்கும்? அப்போ அந்த தீட்டு போகாம நின்னாதான் என் பொண்ணு முழுகாம இருக்கிறா, தலை முழுகிட்டா அப்படின்னு சொல்றாங்க. என்னது அது? தலை முழுகிட்டான்னா தீட்டு போச்சுன்னு அர்த்தம். முழுகாம இருக்கிறான்னா தீட்டு போலேன்னு அர்த்தம். இந்த போகாம இருக்கிறதுக்கு டாக்டர் கிட்ட ஊசி போட்டுக்கிறாங்க, மாத்திரை போட்டுக்கிறாங்க. புரியுதா? அந்த தீட்டு தாமா குழந்தையா மாறுது. அப்புறம் எங்க தீட்டுக்குது உனக்கு எனக்கு? நீ தொட்டா தீட்டு, நான் தொட்டா தீட்டு, நீ போனா தீட்டு, நான் வந்தா தீட்டு. மனுஷனுடைய மனசுல இருக்குது தீட்டு. இவன் உயர்ந்தவன், அவன் தான் இருந்தவன், இவன் இந்த மதம், அவன் அந்த மதம். இது போச்சுன்னா தீட்டு போச்சு. இது இருக்கிற வரைக்கும் எவனையும் தீட்டு விடாது. எந்த மதமாவது இருந்துட்டு போட, எந்த ஜாதியாவது இருந்துட்டு போட, உன்னோட இருடா, இன்னொருத்தனை துன்புறுத்தாத. பப்ளிக்ல வந்து அதை சொல்ல கொடுக்காத. ஒரு கடவுள் வழிபாட்டில் வந்து அங்க ஜாதியை காட்டாது. ஒரு பொது இடத்துல வந்து ஜாதியை காட்டாது, மதத்தை காட்டாது இல்லையா? மனிதனுக்கு அப்பாற்பட்டது மதம். இன்னைக்கு மனிதன் மதத்தை காலில் போட்டு மெச்சின்னுக்கிறான். அவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டான் மனிதன். ஏன்? தொழிலா மாறி போச்சு. நீ 100 பேரை சேர்த்தினா உனக்கு 1 கோடி கிடைக்கும், நான் 50 பேர் சேர்த்தா 50 லட்சம் கிடைக்கணும். இப்படி தொழிலுக்காக மதத்தை வளர்த்துன்னுக்கிறோம். இது இல்லை மதம், கடவுள் வழிபாடு அது இல்லை. உன்னுடைய உள்ளத்தை முதல்ல சீர் பண்ணு. கடவுளை வந்து உட்கார்ற இடம் வைய. ஊருப்பட்ட அழுக்க சேர்த்தினா கடவுள் வந்து பாட்டு உட்கார வேலைன்னு போயிடுவோம். அப்ப நீ எங்க கடவுள் வழிபாடு பண்ண? அதனால முதல்ல ஒவ்வொரு மனிதனும் மனத்தை தூய்மைப்படுத்தணும். அதுக்காக சில செயல்களை செய்யணும். செய்தால்தான் தூய்மை அடையும். அந்த தூய்மை அடையிற வழி தான் யோக வழிமா. இந்த அழுக்கு துணி நிறைஞ்சி போச்சுன்னா என்ன துவைச்சனால போகாது. பண்ணா பானையில வெள்ளா வைப்பான் தெரியுமா? வேக வச்சான்னா போயிடும். அந்த மாதிரி உள்ள ஒரு நெருப்பை கொளுத்தி வேக வச்சுன்னா மனம் சுத்தப்படும், இல்லைன்னா அது அழுக்கையும்.